ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وخاتم الأولياء وافتقار المتقين تاج أمتي شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. புகழ்ச்சியும் புகழ்வதற்கு தகுதியான இல்லாமல் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுமாக சாந்தியும் சமாதானமும் அருமையார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆ நாளிலே நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் எங்கள் மீது நிலவட்டுமாக. சில முகங்கள் மென்மையாகவும் சில முகங்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய அந்த யுக முடிவு நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் மென்மையான முகங்களாக ஆக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் புனிதமான ரஜபுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த நாட்களுடைய பொருட்டால் நம் வாழ்வில் எல்லா விதமான செயல் வரலாறுகளை நிரப்பமாக தந்தருவானாக. அல்லாஹ் தஆலா இந்த சந்தையான நாட்களை பயனுள்ளதாக கழித்து நல்லவன் செய்து சந்தையான ரமலானை அடைந்து அதில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அதிகமாக அமல் செய்து அவன் நெருங்கிய அவனுடைய பிரியமான அடியார்கள் கொடுத்து அல்லாஹ் தஆலா மலையும் சேர்த்தார் விரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே, புனிதமான ரஜபுடைய மாதம் நம் இடத்திலே வந்திருக்கின்றது. இஸ்லாமியர்களுடைய பண்டிகை காலங்கள் இந்த மாதத்திலிருந்து துவங்கி விடுகின்றன. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரத் தௌபாவிலே 36வது வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்: இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்றும் அதில் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சங்கையான மாதங்கள் என்று தன்னுடைய வான்மறையிலே 40 என்று சொல்லி காட்டுகின்றான். அந்த சங்கையான 4 மாதங்களில் யாரும் பிறருடன் சண்டையிடக்கூடாது, போர் புரியக்கூடாது, வீணான தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது. அந்த 4 மாதங்களும் அல்லாஹ் தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். 12 மாதங்களுமே அல்லாஹ்வுடைய மாதங்கள் தான். இருந்தாலும் அந்த 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். அந்த மாதங்களில் நீங்கள் போர் செய்யவோ, சண்டையிடவோ, விவாதத்தில் ஈடுபடவோ, இன்னொரு தீமையான காரியங்களில் நீங்கள் ஈடுபடவோ வேண்டாம். காரணம் அது சண்டைக்குரிய மாதம் என்று அல்லாஹ் தஆலாவுடைய வான்மறையில் சொல்லி காட்டியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தெரிவித்தார்கள்.
அந்த சந்தையான 4 மாதங்கள் எது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தரும் பொழுது அது ஹஜ்ஜினுடைய 3 மாதங்கள், ஹஜ்ஜினுடைய காலங்களில் வரக்கூடிய தொடர்புடையாக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதங்கள் தொடர்புடையாக வரக்கூடிய இந்த 3 மாதங்களுமே சந்தையான மாதங்கள். அதற்கு அடுத்தபடியாக ஜமாத்துல் ஆகிருக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம் சந்தையான மாதம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அதனால்தான் மகத்துவம் மேன்மை மிக்க இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது ரஜபுல் முரஜ்ஜப், இது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், இது மகத்துவம் மிக்கமான மாதம். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் சந்தைப்படுத்துங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருவார்கள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள். ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கின்றது. ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபானுடைய மாதம் என்பது என்னுடைய மாதமாக இருக்கிறது. ரமலானு உம்மத்தி, ரமலானுடைய மாதம் என்பது என்னுடைய உம்மத்தாருடைய மாதமாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மாதம், ஷஹ்ருல்லாஹ் ரஜப் என்று சொல்வார்கள். இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியாருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான நியமத்துகளையும் அருள் கொடைகளையும் பாக்கியங்களையும் இந்த நன்னாளில் அதிகமாக வழங்குகின்றார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேன்மக்களாகிய அறிஞர்கள் மக்கள் நமக்கு அல்-வாஹி ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, ரமலானை நமக்கு தயார்படுத்துவதற்கான முன் தயாரிப்பிற்கு ஏற்பாட்டிற்குரிய மாதம் என்று இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி சொல்லி காட்டுவார்கள். ரஜபுடைய மாதம் என்பது பயிர் விளைவிக்கக்கூடிய மாதம். ஒரு இடத்திலே நாம் ஒரு நல்ல விளைச்சலை எதிர்பார்க்க வேண்டும். விளைச்சலை எதிர்பார்த்து அந்த விளைச்சலை அறுவடை செய்து நல்ல விலையிலே நமக்கு அறுவடை வர வேண்டும் என்று சொன்னால் அதை தகுந்த காலத்திலே நாம் பயிர் செய்வோம். அதுபோன்று நல்ல அமல்களை பயிர் செய்யக்கூடிய மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது. இந்த பயிர் செய்ய ரஜபுடைய மாதத்திலே நீங்கள் நல்ல அமல்களை கொண்டு பயிர்களை நீங்கள் விதைவீங்கள். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலே அந்த பயிர்களுக்கு நீங்கள் நீர் ஊற்றுங்கள். பயிர் விதை போட்ட மாதிரி நீங்க விட்டாதீங்க. அந்த விதைக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி அந்த விதைகளை நீங்கள் பயிராக வளருங்கள். ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் போட்ட அந்த விதைகளையும் நீர் ஊற்றி அந்த பயிர்களை நீங்கள் அறுவடையாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று இமாம் வாஹி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேன்மக்கள் இமாம்கள் நமக்கு ரஜபுடைய மாதத்திற்கு 18 பெயர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். நாம் பெரும்பான்மையாக தெரிந்தது ரஜபுடைய மாதத்திற்கு அறிந்து வைத்திருப்போம். ஆனால் 18 பெயர்கள் ரஜபுடைய மாதத்திற்கு நமக்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு பெயர்களுமே அதனுடைய நாட்களுக்கு ஏற்ப தோதுவானதாக அது அனைத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அதில் ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் அசப்பு என்று ரஜபுடைய மாதத்துக்கு பெயர் சொல்வார்கள். அசப்பு என்று சொன்னால் வேகமாக ஓடக்கூடிய நீரோடு, வேகமாக ஓடக்கூடிய நீரோடு என்று கொண்டுவரக்கூடிய அந்த பெயர் இந்த ரஜபுடைய மாதத்திற்கு இருக்கின்றது. காரணம் எதன் காரணமாக இந்த அசப்பு வேகமாக ஓடக்கூடிய நீரோடு என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த நாட்களிலே ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நல்லவன் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார் என்று சொன்னால் எவ்வாறு நீரோடையிலே வேகமாக நீர் ஓடுமோ அதே போன்று அல்லாஹ் தஆலா இவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து இவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவான் என்று மேன்மக்கள் நமக்கு இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தரக்கூடிய இந்த மாதத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அளவில்லாத நீங்கள் அருளை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இரண்டாவதாக ரஜம் என்று சொல்வார்கள். ரஜபுடைய மாதத்திற்கு ரஜம் என்று சொல்வார்கள். ரஜம் என்று சொன்னால் கல்லால் அடிப்பது. இந்த மாதத்திலே ஷைத்தான் அதிகமாக கல்லால் அடிக்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே ரஜம் செய்வது என்பது ஹஜ்ஜுடைய கடமையில் ஒன்று. ஆனால் இந்த ரஜபுடைய மாதத்திலே ஷைத்தான் தன்னைத்தானே கல்லால் அடிவாங்கிக் கொள்கிறான் என்ற செய்தியை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே ஷைத்தானுக்கு விலங்கேற்படுகின்றது. இந்த ரஜபுடைய மாதத்திலே ஷைத்தானை கல்லால் அடிக்கப்படுகிறது என்ற செய்தியும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெருமானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு
முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி இக்திஸல்லாஹு சுரவுல் அஸீஸ் அவர்கள் இந்த ரஜபுடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் அதற்குரிய விளக்கத்தை நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். முதலாவதாக ரஜபில் இருக்கக்கூடிய அந்த நாய் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தரக்கூடியது. இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஜீம் இருக்கிறது அல்லவா, ஜன்னத் என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தை பெற்றுத் தரக்கூடியது. மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த வாய் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை பரக்கத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இந்த சபையான ரஜபுடைய மாதம் இருக்கிறது. யார் ஒருவர் இந்த ரஜபுடைய மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொண்டு விட்டார், அல்லாஹ்வுடைய சுவனத்தினுடைய அந்த ஜன்னத்தை பெற்றுக் கொண்டு விட்டார். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொண்ட மனிதராக ஆகிவிடுவார் என்ற செய்தி வலிமார்கள் தலைவராக இருக்கக்கூடிய ஒருசலாலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இமாம் ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ரஜபுடைய மாதம் என்பது நம்முடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதம், நம்முடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் என்பது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் என்பது நம்முடைய ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய இருக்கின்றது. யார் ஒருவர் இந்த ரஜபுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் நல்ல முறையிலே பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்து கழிக்கின்றாரோ அவர் சங்கையான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார் என்ற செய்தியை இமாம் ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, யானை ஒரு பின்னே மணி ஓசி ஒரு முன்னே என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல ரஹ்மத்தை பெற்றுத் தரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ரமலானை வரவேற்பதற்காக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் பிறந்து விட்டாலே இவ்வாறு துஆ செய்வார்கள். ஹதீஸ் இருக்கிறது, நாம் பார்க்க முடிகிறது. அதில் சீனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், இதா தஹல ரஜப் மாதம் அடைந்து விட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் சபையான ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு நீ அடைய செய்வாயாக என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உம்மத்திற்கு அழகான பாடத்தை கற்றுத் தருகின்றார்கள். நீங்கள் ரஜப் பெருத்து விட்டாலே நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களிலும் நீங்கள் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்தை பெறுங்கள். சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு நல்ல வழியில் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு துஆவையும் நீங்கள் இந்த துஆவை கேட்குவார்கள் என்ற செய்தியை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற மார்க்க அறிஞர்கள் மேன்மக்கள் எவ்வாறு துஆ செய்வார்கள் என்று சொன்னால், 6 மாதங்களுக்கு முன்பாகவே ரஜபுடைய மாதத்தை ஆரம்பிச்சுவார்கள். 6 மாதத்துக்கு முன்பாகவே எவ்வாறு துஆ செய்வார்கள், கான யதுல்லாஹ ஷுத்தத் அஷ்குரின் ஐயாம பல்லிகு ரமலான். ரமலானுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே யா அல்லாஹ் சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைய செய்வாயாக, அதில் நல்லவர் செய்து உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தருவாயாக என்று மேன்மக்கள் கேட்டுவிட்டு ரமலான் மாதம் முடிந்ததற்கு பின்பாக அடுத்த 6 மாதங்கள் எவ்வாறு துஆ கேட்பார்கள், ஒரு எதுக்கூனகு சித்தத் அஷ்குரின் ஐயத்த கப்பலம் மின்ஹு. யா அல்லாஹ், நாங்கள் ரமலான்ல செய்த அந்த நல்ல அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, உன்னுடைய தனிப்பெரும் கருணை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக என்று பின்னால் உள்ள 6 மாதங்கள் ரமலான் செய்த அந்த நல்ல அமலுடைய கபூலியத்தை கேட்பார்கள் என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் சங்கி முந்தி ரமலான் ரஜபுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து நம்ம அடைந்திருக்கிறோம். அந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல அமல் செய்வதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும். சென்ற காலங்களெல்லாம் கழிந்துவிட்ட காலங்களெல்லாம் சென்றாலும் வரக்கூடிய இந்த பாக்கியமான இந்த மாதங்களை நாம் சங்கையானவர்களை கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை கண்ணியப்படுத்துகின்றார் செய்கிறோம் மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக ரஜபுடைய மாதத்திற்கும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விற்கும் பல்வேறு விதமான தொடர்புகள் உண்டு. அதில் மிக முக்கியமான 2 நிகழ்வுகள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்தது. முதலாவதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய கரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உருவாவதற்கு அன்னை ஆமினா அம்மையாருடைய கருவினை வைத்து அல்லாஹ் தஆலா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கியது, உருவாக ஆரம்பித்தது இந்த ரஜபுடைய மாதத்தில் என்று மேன்மக்கள் நமக்கு அறிவித்து
தருகின்றார்கள். இரண்டாவதாக இந்த உலகத்திலே எந்த ஒரு நபிக்கும் கிடைக்க முடியாத ஒரு அருள் பாக்கியம் மேராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடிய அந்த நிகழ்வு என்பது இந்த ரஜபுடைய மாதத்திலே நடந்தது என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் நீங்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை நீங்கள் சங்கையானதாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாம் இது கடமையாக இருக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தொழுகையும் கடமையாக்கப்பட்டது இந்த சங்கையான ரஜபுடைய மாதத்தில் தான். தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதத்தில் தான். ஜகாத் கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் என்று மார்க்க அறிஞர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் சட்ட மாற்றம் என்பது இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் சட்ட மாற்றம் என்பது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் இருந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் பஷர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் பஷர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். சந்திக்க செல்லும் பொழுது லுஹருடைய நேரம் வந்து விடுகிறது. லுஹருடைய நேரம் வந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே கிப்லா என்பது காபாவை நோக்கியதாக இல்லை. முதலாக மஸ்ஜிதுல் முகத்தஸை நோக்கிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுவதற்கான உத்தரவு தரப்பட்டிருந்தது. சில காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே உம்மு பஷர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது லுஹருடைய நேரம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நாளாக ஆசை தான் பிறந்த அந்த காபாவிலே தான் பிறந்த அந்த மக்கா நகரில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறையிலத்தை காபாவுக்கு கிப்லாவாக ஆக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அல்லாஹ் தஆலா நபியுடைய ஆசையை கபூல் செய்யும் விதமாக உம்மு பஷர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வீட்டிலே நோயினர்கள் விசாரித்து செய்துவிட்டு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது 2 ரக்காத்துகள் முடிந்தது. 3வது ரக்காத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு வருகிறது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹீயை கொண்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்பியது போலவே உங்களுடைய மனம் விரும்பியது போலவே நீங்கள் இனிமேல் காபாவை முன்னோக்கி கிப்லாவாக நீங்கள் முன்னோக்குங்கள். காபாவை நோக்கி நீங்கள் திரும்பி தொழுங்கள். இனிமேல் அதுதான் உங்களுக்கு கிப்லாவாக இருக்கின்றது. உங்களுடைய உம்மத்தார்கள் அனைவருக்கும் கிப்லாவாக இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லப்பட்டு முதன்முதலாக சட்ட மாற்றம் நடைபெற்றது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். இன்னும் மக்காவில் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் மஸ்ஜிதுல் கிப்லத்தை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அங்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கும் பொழுது அதன் நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய காபாவை நோக்கி தொழுவதற்கு முதல் சட்ட மாற்றம் வந்தது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் என்பதை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பரக்கத்தை கேளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா காலமும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதத்திலே நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். பொதுவாக பரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரக்கத் என்பதற்கு அபிவிருத்தி என்றும் விஸ்தீர்ணம் என்றும் அதிகமாக இருப்பதுதான் பரக்கத் என்று நாம் எண்ணிக் கொள்வோம். அதெல்லாம் உண்மையான பொருள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அதிகமாக எண்ணிக்கையுடைய அளவு கொண்டிருப்பது பரக்கத் அல்ல. குறைவான அளவு இருந்தாலும் அதிகமான பலன்களை அது நிறைவேற்றி தருகிறது என்று சொன்னால் அதுதான் பரக்கத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு 5000 ரூபாய் பணம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 5000 ரூபாய் பணத்திற்குள்ளாக நம்முடைய தேவை எல்லாம் முடிந்து விட்டது. அது போல நம்மிடத்தில் மீத பணம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பரக்கத். அது மட்டுமல்லாமல் 5000 ரூபாய்க்குரிய வேலையை 50000 ரூபாய் அளவுக்கு நமக்கு நீட்டித்து தந்தது என்று சொன்னால் அது பரக்கத் அல்ல. 50000 ரூபாயுடைய அந்த அளவினுடைய அந்த தொகையுடைய அந்த வேலையும் 5000 ரூபாய் மதிப்பிற்குள்ள வேலையை அதை செய்துவிட்டு முடித்தது என்று சொன்னால் அதுதான் பரக்கத் என்று மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு பரக்கத்திற்காக உதாரணம் காட்டுகின்றார்கள். ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 திருடங்களை கொண்டு கடை தெரு பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். 10 திருடங்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த 10 திருடத்திலே 4 திருடங்களை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்டையை வாங்குகின்றார்கள்.
4 திருகத்துக்கு ஒரு சட்டையை வாங்குறாங்க. வாங்கிட்டு கடத்தருவழியா மீண்டும் வர்றாங்க. வர்ற வழியில ஒரு நபித்தோர் ஒரு அன்சாரி தோழர், ரசூலுல்லாஹ் எனக்கு சட்டையை அன்பளிப்பா தாங்களே, எனக்கு நீங்க வச்சிருக்க அந்த சட்டையை அன்பளிப்பா தாங்களே என்று சொன்னோடனே கருணையே உருவான காரணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாங்கிய அந்த 4 திருகத்திற்கு வாங்கிய அந்த சட்டையை அந்த தோழருக்கு கொடுத்து விட்டார்கள். மீண்டும் சென்று கடைத்தெருவுக்கு சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 4 திருகங்களை கொடுத்து ஒரு சட்டையை வாங்கி கொண்டு வருகின்றார்கள். வர்ற வழியில ஒரு அடிமை பெண்ணை பார்க்கிறாங்க. அந்த அடிமை சின்ன பொண்ணு வந்து அழுது கொண்டு இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணிடம் போய் கேட்கிறாங்க, ஏமா அழுகிற, ஏமா நீ அழுகிற என்று சொன்னபோது கேட்ட பொழுது அந்த சின்ன பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்று சொன்னால் என்னுடைய எஜமானி பொருள்களை வாங்குவதற்காக, சில பொருள்களை வாங்குவதற்காக 2 திருகங்களை அங்க கொடுத்து விட்டாங்க. போய் பொருள் வாங்கிக்கொண்டு எஜமானி அம்மா சொன்னாங்க, நான் வர்ற வழியில அந்த 2 திருகத்தை தொலைச்சிட்டேன், அதன் காரணமாக அழுது கொண்டிருக்கின்ற சொன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் மீதம் இருந்த அந்த 2 திருகங்களையும் அந்த பெண்ணிடத்தில் கொடுத்தாங்க. அந்த அடிமை பெண்ணிடத்தில் கொடுத்தவரைய அந்த பெண்ணை மீண்டும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அடிமை பெண் மீண்டும் அழ ஆரம்பிச்சு, ஏமா அவன் கொடுத்த 2 திருகம் தான் கொடுத்துட்டேன், பின்பே நீ அழுகிறேன் என்று கேட்டோடனே அந்த பெண்கள் மீண்டும் சொல்கின்றார்கள், என்னுடைய எஜமானி என்னை ஒரு இடத்திற்கு சென்று பொருள் வாங்கி சொல்ல நீண்ட நேரம் ஆகிவிட்டது, நான் வந்து வீட்டை வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு, நான் என்ன ரொம்ப நேரம் கழிச்சு நான் இப்ப போனேன்னு சொன்னா என்ன அவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க, எனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க, அதன் காரணமாக நான் அழுகிறேன் என்று சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணை கூட்டிட்டு எஜமானி அம்மா வீட்டுக்கு போறாங்க. அந்த பெண்ணோட அடிமை பெண்ணுடைய எஜமானி அம்மா வீட்டுக்கு சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக பரிந்துரை செய்றாங்க. அடிமை பெண்ணுக்கு பரிந்துரை செய்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த பெண்மணிக்கு பரிந்துரை செய்கிறார்கள் அல்லவா, அதன் காரணமாக இந்த அடிமை பெண்ணை நான் உரிமை விட்டு விட்டேன், இனிமேலுக்கு அடிமை பெண் கிடையாது, சுதந்திரமான பெண் என்று இந்த சிறுமையை உரிமை விட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்று சொன்னார், 10 திருகம் தான். அது அல்லாஹ்வுடைய நபிக்கு சட்டையும் கொடுத்தது. நபியிடத்தில் வந்து ஒருவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு சட்டை வேண்டும் என்று உங்களிடத்தில் தாருங்கள் என்று கேட்டார். அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றியது. அது மட்டுமல்லாமல் ஒரு அடிமை பெண்ணுடைய, ஒரு ஏழை சிறுமியினுடைய அந்த அடிமை பெண்ணை சுதந்திரமாக மாற்றுவதற்கு இந்த 10 திருகங்கள் காரணமாக இருந்தது. இதுதான் பரக்கத் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்வில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தின் மீது வெளிப்பட்டது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. அதில் சீதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் கிரந்தங்களை நாம் பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான ஹதீஸை நாம் தெரிந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய அறிவிப்பாளர்களின் முதல் பெயர் அதில் சீதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயராகத்தான் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குறைந்த ஆண்டுகளே தொடர்பு கொண்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உம்மத்திற்கு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்து தந்திருக்கிறார் என்ற செய்தியை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பேரிச்சம்பழங்களை கொண்டு வராங்க. சில பேரிச்சம்பழங்களை எடுத்து வந்து, யா ரசூலல்லாஹ் இந்த பேரிச்சம்பழங்கள்ல எனக்கு பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க. ஒரு சின்ன கொஞ்சமோட பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுத்து, யா ரசூலல்லாஹ் இந்த பேரிச்சம்பழங்கள்ல எனக்கு பரக்கத்துக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று சொன்னோடனே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில் இருந்த அந்த பேரிச்சம்பழங்களை தன்னுடைய ஒரு கரத்தால் தொட்டு அந்த பேரிச்சம்பழத்தை பரக்கத்துக்காக துஆ செய்கிறார்கள். அந்த பரக்கத்துக்காக துஆ செய்த அந்த பேரிச்சம்பழங்களை ஒரு பையில போட்டு கொடுக்குறாங்க. ஒரு பையில போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, அபூ ஹுரைராவே எக்காரணம் கொண்டும் பையில இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை பார்க்க கூடாது. உங்களுக்கு எப்படியெல்லாம் பசிக்குதோ அப்படியெல்லாம் கைக்குள்ள கையை விட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம், உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். ஆனா உள்ள என்ன இருக்கிறது நீங்க பார்க்க கூடாது. இல்ல ஒரே ஒரு கண்டிஷனோடு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த பேரிச்சம்பழங்களிலே துஆ செய்து பரக்கத்துக்காக துஆ செய்து கொடுத்து விட்டார்கள். நீண்ட காலம் கழிந்தது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய
அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த தினத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பை காணாமல் போகிறது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக துஆ செய்து கொடுத்த அந்த பையிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போதெல்லாம் அந்த பையில கை விட்டு பெருத்தவங்க எடுத்து சாப்பிடுவாங்க, தன்னுடைய தோழர்களுக்கு கொடுப்பாங்க. போர்க்களத்தில் நிறைய நபர்கள் இருப்பார்கள், அபித்தோடு அதிகமான நபர்கள் இருப்பார்கள், பசியோடு இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் பசி என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் வந்து கேட்கும் பொழுது தன்னுடைய இடத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கத்திற்காக துஆ செய்த அந்த பேரித்தமிழ் பையை உள்ளே கையை விட்டு எடுத்து எல்லா நபர்களுக்கும் கொடுப்பார்கள். எல்லா மனிதர்களும் சாப்பிட்டதற்கு பின்பாகவும் அதில் பேரித்தமிழ் வந்து கொண்டேதான் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திற்கு பின்பாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த தினத்திலே பை காணாமல் போகின்றது. அந்த தினத்தில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய தினம் வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பெற்றார்கள். இதுதான் பரக்கத்திற்கான அடையாளம். பொருள் குறைவாக இருந்தது, ஆனால் 25 ஆண்டு காலம் எத்தனை நபர்களுடைய பசியை போக்கியது என்று மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அதனால் இந்த ரஜபுல் மாதத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்துவிட்டு அல்லாஹ் பாரிக்லனா ஃபீ ரஜபுல் ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜபுல் ஷஅபான் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைந்து செய்வாயாக. ரஜபுலும் ஷஅபானும் பரக்கத்தை கேட்பதற்கு 2 விதமான காரணங்கள். முதலாவது காரணம் உடல் ரீதியான பரக்கத்து வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னார். உடல் ஒத்துழைக்க வேண்டும். அந்த உடல் ஒத்துழைப்பிற்கு ரஜபுலியத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக என்று நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக பொருளாதாரம் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ரமலானுடைய காரியங்களை நல்ல காலங்களாக நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் சேமித்திருப்பதற்காக சேகரிப்பதற்காக இந்த ரஜபுலிய மாதத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரக்கத்தை கேளுங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இவ்வாறு துஆ செய்வார்கள். அல்லாஹ் யஹ்தில் ஹயாத்தி ஸியாதலனா ஃபீ குல்லி கைர். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளில் நல்ல காரியங்களை செய்வதற்கு எங்களுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி தருவாயாக. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஆயுள் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அந்த வாழ்நாள் என்பது நல்ல வழக்கமாக இருக்க வேண்டும். பாவங்களின் பக்கமாக தீய காரியங்களின் பக்கமாக ஈடுபடுவது என்பது நல்ல ஆயுளுக்குரிய அடையாளம் அல்ல என்பதை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 3 விதமான சகோதரர்களை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷருக்கும் அல்லாஹ் தஆலா 3 விதமான சகோதரர்களை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். முதலாவது சகோதரர் யார் என்று சொன்னால் அவர் மௌத் வரை வருவார். அதோட அவருடைய தொடர்பு முடிஞ்சு தெரியும். இரண்டாவது ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் கபர் வரை வருவார். கபருடைய அடக்கம் அவருடைய கபன் போன்ற அடக்கத்தில் வருவார். அதோட அவருடைய தொடர்பு தான் முடிஞ்சு போயிடும். மூன்றாவது ஒரு மனிதர் வருவார். அந்த சகோதரர் யார் என்று சொன்னார் அவர் கபரிலும் வருவார், கஷிலும் வருவார், சுவனத்திலும் ஒருவரோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சகோதரர் இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நபிகள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 3 சகோதரர்கள் யார் என்று பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். முதல் சகோதரர் மௌத்தோடு அந்த சகோதரரை தொடர்பு முடிந்துவிடும். அந்த முதல் சகோதரர் யார் என்று சொன்னார் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அந்த செல்வம், நீங்கள் சேமிக்கக்கூடிய சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரம் என்பது மௌத்தோட உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்களே வேணும்னு சொல்லி கேட்டாலும் கபருக்குள்ள உங்களை பணம் வச்சு அடக்க மாட்டாங்க. பொருளாதாரம் என்பது உங்களுடைய மௌத்தோடு முடிஞ்சு போயிடும். அந்த சகோதரர் மரணத்தோடு தொடர்பு முடிந்துவிடும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய சகோதரர் யார் என்று சொன்னார் உங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள், உங்களுடைய கவனிலே அடக்கத்திலே கவனிடுவதே போன்ற அடக்கம் செய்வதில் ஈடுபடுவார்கள். அதோடு அவங்க போயிடுவாங்க. அந்த சகோதரர்கள் அதோடு அவர்கள் போய்விடுவார்கள். மூன்றாவது இருக்கக்கூடிய சகோதரர் யார் என்று சொன்னார் கபூரிலும் வருவார், கஷிலும் நாளை மஸ்ரிலும் வருவார். அது மட்டுமல்லாமல் நாளை போன்று சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இருக்கின்றார். அந்த சகோதரர் யார் என்று சொன்னார் அதுதான் நல்லவர்கள். இதுதான் சந்தையான சகோதரர், இவர்தான் சந்தையான சகோதரர். இந்த நல்ல அமலவர் தான் உங்களுக்கு கபரில் வரும், நாளை மஸ்ரில் வரும், நாளை சுவனத்திலே உங்களை சென்றடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகுதியை இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய நல்ல அமலவர் தான் பெற்றுத் தரும். ஆதலால் மூன்றாவது சகோதரர்
மனிதர் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக நல்லவர்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததாக ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலாவுடைய பாக்கியமான இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்து நாம் நல்ல அமல்களுக்கு தயாராக வேண்டும். எவ்வாறு நல்ல அமல்களுக்கு தயாராக வேண்டும் சொன்னால், பரவான நேர தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இன்றைய நாளிலிருந்து சுன்னத் நபில் போன்ற வணக்க வழிபாடுகளை அதிகமாக ஈடுபட வேண்டும். மேன்மக்கள் நமக்கு அறிவுறுத்தி தருவார்கள். யார் ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தம்முடைய தஃசீரை எழுதி காட்டுகிறார்கள். ரஜபுடைய மாதம் என்பது பரக்கத்தான மாதம். அந்த பரக்கத்தான மாதத்திலே ஒரு மனிதர் ஒரே ஒரு நன்மை செய்தார் என்று சொன்னால் அதுக்கு 10 நன்மை என்று சொன்னால், மற்ற காலங்கள் அந்த நன்மைக்கு 10 நன்மை தான். ரஜபுடைய மாதத்தில் அது 20 நன்மைகளாக கொடுக்கப்படும். அதே போன்று ஒரு மனிதர் மற்ற காலங்களில் எல்லாம் தவறு செய்தார் என்று சொன்னால், தீங்கு செய்தார் என்று சொன்னால், பாவம் செய்தார் என்று சொன்னால் ஒரு பாவம் எழுதப்படும். ஆனால் ரஜபுடைய மாதத்தில் ஒரு மனிதர் பாவம் செய்தார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக 2 பாவங்கள் எழுதப்படும். காரணம், இது சங்கையான அர்பாத்துல் குரூப், சங்கைக்குரிய அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்த அந்த மாதங்கள். இந்த மாதங்களில் நீங்கள் நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள், வீண் மாதங்களில் ஈடுபடாதீர்கள், சண்டை நாதர்கள் ஒருவரோடு சேர்ந்து வாழுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா புனித ரஜபிலும் ஷாபானிலும் எல்லா விதமான வரங்களையும் அல்லாஹ் தஆலா நெருக்கமாக தருவானாக. அதனுடைய பரக்கத்தால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதன் மூலமாக நல்லவன் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா அடையமாக்க புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.